வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா தலைவருடன் இணையும் நாகார்ஜுனா, கில்லி ரீரிலீஸ் சம்பவம், பிரேமலு படத்தின் பார்ட் 2வின் அனௌன்ஸ்மெண்ட், உயிர் தமிழுக்கு படத்தின் ட்ரெய்லர், நடிகர் படத்தின் நியூ போஸ்டர், சைக்கிளில் ஓட்டு போட வந்த புரட்சி தளபதி, சூதுகவும் படத்தின் 2வது பாகம், அரண்மனை 4ஆம் பாகத்தின் ரிலீஸ் தேதி. ஸோ இது எல்லாம் தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் 171 படத்தோட டைட்டிலை ஏப்ரல் 22 ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாட்கள் தான் இருக்குது. பட் இன்னொரு சர்ப்ரைஸான நியூஸ் என்னென்னா, தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனாவை இந்த தலைவர் 171 படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு லோகேஷ் கனகராஜ் நாகார்ஜுனாவோட ஏஎன்ஆர் விர்ச்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு போயிருக்காரு. போய் அவரை மீட் பண்ணி பர்மிஷன் கேட்டிருக்காரு. நாகார்ஜுனாவும் தலைவர் 171 படத்தில் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு போல். ஸோ அந்த மாதிரி தான் நியூஸும் வந்திருக்கு. பட் இது இன்னும் அஃபீஷியலாக சொல்லப்படலை. ஸோ அஃபீஷியலாக சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா டைட்டிலோட சேர்ந்து சின்னதாக ஒரு கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ட்ராக்கர்ஸ் நிறைய பேர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தலைவர் 171 படத்தோட டைட்டில் மட்டும் வருதா இல்லை கிளிம்ஸ் வீடியோவும் சேர்ந்து வருதா அப்படின்றது இன்னும் 2 நாளில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தளபதி நடித்த பிளாக் பஸ்டர் படமான ஆல் டைம் ஃபேவரட்டான கில்லி படத்தை இப்போ மறுபடியும் தியேட்டர்ஸில் ரீரிலீஸ் பண்ணி தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ தளபதி ஃபேன்ஸ் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைரக்டர் கிறிஸ் ஏடி பிரேமலு படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸுக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் பிரேமலு படத்தோட பார்ட் 2 எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் பார்ட் 1 விட ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு அவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூடவே பார்த்தீங்கன்னா பிரேமலு படத்தோட பார்ட் 2வோட அஃபிஷியல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படம் அடுத்த வருஷம் 2025 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இயர் செம்ம ஃபன்னான ஒரு சம்பவம் இருக்குது. நெக்ஸ்ட்டு டைரக்டர் அமீர் ஹீரோவா நடிக்கிற உயிர் தமிழுக்கு படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆவரேஜாக தான் இருக்குது. ஆகா ஒவ்வொன்றும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ட்ரெய்லர் இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மலையாள ஆக்டர் டொவினோ தாமஸ் நடிக்கிற நடிகர் படத்தோட நியூ போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்ற படத்தை எடுத்த லால் ஜி அப்படின்றவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணுறாரு. போஸ்டர் ரொம்பவுமே நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. போஸ்டரில் நிற்கிற 4 பேருமே வித்தியாசமாக இருக்காங்க. வித்தியாசமான ஹேர் ஸ்டைலோட பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ வித்தியாசமான படமாக இந்த படம் வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இயர் எலெக்ஷன் அப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஓட் போடுறதுக்கு சைக்கிளில் வந்திருப்பார். ஸோ கூடவே ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணி நம்ம புரட்சி தளபதி விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரும் சைக்கிள் ஓட்டிட்டு வந்து ஓட் போட்டிருக்காரு. பட் இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா கூட யாருமே வரல, இவர் மட்டும்தான் சைக்கிள் ஓட்டு வந்திருக்காரு. பார்க்கவே பாவமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூதுகவும் படத்தோட 2ஆம் பாகத்தை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த நியூஸ் இன்னும் அஃபீஷியலாக வரவே இல்லை. ஸோ அஃபீஷியலாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சியோட அரண்மனை படத்தோட பார்ட் 4 மே 3ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டிக்கெட்டை புக் பண்ணி பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஆவரேஜாக தான் இருக்க போகுது. ஏன்னா ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான சினிமா அப்டேட்ஸ். ஸோ அடுத்த ஒரு சினிமா அப்டேட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.